ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஒன்று எடுத்தேன். இது ரெண்டாவது பார்ட் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உலகம்ங்கிறது எந்த நூலில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? அப்புறம் மருந்துங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு எதில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அகநானூறு, திருக்குறள். மருந்து நம்ம அகத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தால் தானே சாப்பிடுவோம். அப்போ அகம், திருக்குறள், குறள் வழியாக தானே நம்மளுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டாலும் உள்ளே போவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அப்படி தான் ஞாபகம் வச்சு படித்தேன். நெக்ஸ்ட்டு ஊர் அப்படின்னா தொல்காப்பியம். ஒரு ஊர் இருந்துன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு காஃபி கடை, டீ கடைலாம் இருக்கும். அப்போ தொல்காப்பியம். தொன்மை காலத்துலேருந்தே காஃபி கடை நம்ம ஊரில் ஃபேமஸாக போயிட்டே தான் இருக்குது. அப்போ ஊர்னால் ஒரு தொன்மை காலத்துலேருந்தே காஃபிங்கிறது அங்கே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அன்பு, உயிர், மகிழ்ச்சி. இந்த 3 வேர்ட்ஸும் எந்த நூலில் ஃபஸ்ட்டு இடம் பெற்றது அப்படின்னா திருக்குறள், தொல்காப்பியம். ஓகேவா? திருக்குறள், தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். புகழ், ஊர், ஒளி, முடி, செல். இது எல்லாமே இந்த 5 வார்த்தை எந்த நூலில் ஃபஸ்ட்டு இடம் பெற்றுச்சுன்னா தொல்காப்பியம். ஓகேவா? ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரசு. அரசுங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு எந்த நூலில் இருந்துச்சுன்னா திருக்குறள். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரசு பேருந்துலலாம் நீங்கள் ஏறி இருப்பீங்க. அந்த பேருந்தில் கண்டிப்பாக ஒரு திருக்குறள் இடம் பெற்றிருக்கும். இதை நான் அப்படி தான் நோட் பண்ணி படிச்சிருந்தேன். அப்போ அரசு போக்குவரத்துனாலே கண்டிப்பாக அதில் ஒரு திருக்குறள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார். பாருக்கு நான் எப்படி வச்சுக்கோன்னா பார், பெரும் பானாட்சி படைக்கலாம். அப்போ பானையை பார்னு வச்சுருக்கேன். பெரும் பானையை பார் அப்படி நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த வேர்ட்ஸ்லாம் எதில் இருந்துச்சுன்னா தொல்காப்பியம். ஓகேவா? நிலம், நீர், இந்த 5 பூதங்கள் அந்த சொல்லுவாங்களா, அதை பற்றி சொல்கிற நூல் எதுனா தொல்காப்பியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்கினா 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். திருக்குறளில் வந்து அதிகாரம் எத்தனை இருக்குன்னா 133. குறட்பாக்கள் எத்தனை இருக்குன்னா 1330. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் 1330 இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.